லாஸ்ட் எபிசோட் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நார்மல் வேரியபிளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் டைப் அதே மாதிரி நான் ரிட்டர்ன் டைப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் டைப்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி function.jsன்னு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்புக்கு நாமளே எப்போ போல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன ஃபங்க்ஷன் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்டாங்கிளோட ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைண்ட் ரெக்டாங்கிள் ஏரியா, ஓகேவா. பேரன்தசிஸ் இதோ ஃபாலோ பண்ணி கர்லி பிரேசஸ். ஏன்னா இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டில் எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் எப்போ கால் பண்ணுறேனோ அதுக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா. ரிட்டர்ன் டைப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் console.log தானே கொடுத்துருப்போம். ரிட்டர்ன் டைப் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரிட்டர்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ வந்து என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு லென்த் பிரெத் வேணும். கரெக்டாக. ஸோ வந்து L,B நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. லென்த் பிரெத் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேராமீட்டருக்கு இதுக்கு வந்து ஒரு 100,15 நான் கொடுத்துக்கிறேன். சரியா. பாஸ் பண்ணியாச்சு. இங்கே ரிட்டர்னில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னல. இப்போ எனக்கு என்ன தேவை, ஏரியா தான் தேவை. ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ அதை நான் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஃபங்க்ஷனில். சரியா. இப்போ அந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறம் L இன்ட்டு B, ஓகேவா. இந்த ஃபைண்ட் ரெக்டாங்கிள் ஏரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா. ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னா இப்போ நான் டேரெக்டாக வந்து எந்த கன்சோலும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் அவுட்புட் வந்திருக்கா. ஸோ எதுவுமே வரல. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர்த்து ரிட்டர்ன் கீவேர்டில் கொடுக்குறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இந்த ஃபைண்ட் ரெக்டாங்கிள் ஏரியா ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கே தவிர்த்து கீழே எதுவுமே வந்து அந்த console.logல அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லலை. சரியா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கா, இது வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு 100 × 50 அப்படின்னும் போது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கா மல்டிப்ளை பண்ணி. அந்த வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப console.logக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். லாகில் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். கட் இங்கே பேஸ்ட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா 5000 வந்திருக்கா. ஏன் 5000 வந்திருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரிட்டர்னில் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூ தான் என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணும். சரியா. நீங்கள் ஒன்று இந்த console.logல கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வேரியபிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் நியூ வேல் ஈக்குவல் டு இந்த ஃபைண்ட் ஏரியா. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். 20/10 இப்படி கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரிட்டர்னில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும், இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நியூ வேல். இப்போ ரன் பண்ணேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5000 வந்திருக்கா. இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது இது என்ன பண்ணும், இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அது இது ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூ வேலும் அதே தான். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், அதை வந்து இது ஹோல்ட் பண்ணும். சரி. அதனால தான் ஃபஸ்ட்டு 5000 அடுத்து 200. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் கீவேர்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கப்புறம் என்ன கோட் இருந்தாலுமே வந்து அது எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லாக் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. console.logல ஃபைண்ட் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நான் பண்ணும்போதே வந்து இது பிளர் ஸ்டேட்டில் இருக்கா. ஏன்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சுனாலே இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிடும். இந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போயிடும். அதுதான் ரிட்டர்ன் கீவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். console.logல ஃபைண்டிங் ஏரியா. ஓகே. இப்படி கொடுத்தோன்னா இப்போ நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஃபைண்டிங் ஏரியா 2 முறை வந்து கால் ஆயிருக்கா. ஏன் ஃபைண்டிங் ஏரியா வந்து 2 முறை வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 30th லைன் வரும்போது ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே போகும்போது கன்சோல் என்ன இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 31st லைனில் console.logல திரும்ப ஒரு முறை ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் console.logல என்ன கொடுத்துருக்கணும் இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் அது இந்த console.logல பிரிண்ட் பண்ணணும். சரியா. இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், 100 × 50 5000 அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த நியூ வேல்யூன்றது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ வந்து இது ஹோல்ட் பண்ணும் நியூ வேல்யூ. அதனால தான் இங்கே 200 வந்திருக்கு. சரியா. அதே மாதிரி நீங்கள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்னு ஒரு பிளாக்
அதே மாதிரி எல்ஸ்னு ஒரு பிளாக், 2 பிளாக் இருக்கா. ஸோ இப்போதைக்கு இதை நான் என்ன பண்ணுறேன், இஃப் பிளாக்கில் நான் போடுறேன். இஃப்பில் போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் சும்மா கண்டிஷன் ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ட்ரூன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேரண்ட்ஸ்னால் பாஸ் பண்ணுறேன். இஃப்பில் பாஸ் பண்ணேன்னா ட்ரூ, இந்த கண்டிஷன்ற வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டர்ன் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரிட்டர்ன் பிளாக் நான் கொடுக்குறேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே வந்து சும்மா நல்லுன்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா, நல்லுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் ஏரியா 2 முறை வந்துடுச்சா, அதுவும் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் வேணும். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 5200 வந்திருக்கா. இப்போ இன்கேஸ் இதை நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன், ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக்குள்ளே போகாது. அடுத்து எங்கே தான் போகும், எல்ஸ் பிளாக்குள்ளே போகுமா. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், அவுட்புட் பாருங்கள், நல்லுன்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சியும் நான் என்ன பண்ணலாம், நிறைய மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்படியும் ரிட்டர்ன் வந்து ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்க போகுது. இஃப் எல்ஸில் ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக்குள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் மல்டிபிள் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரிட்டர்ன்லேயே வந்து நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் cubic. இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். cubic ரிட்டர்ன் வந்து cubic தானே. ஸோ நம் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணணும் இன்டூ 3. ஓகேவா, ஒரு நம்பர்ன்ற ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கு வேல்யூ வந்து ஒரு 4 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 4ன்னு கொடுத்தோன்னா 4 வந்து 4 × 4 × 4. ஓகேவா, அதோட வேல்யூ கொடுக்கும். ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாகில் நம் எக்ஸ்போனென்ஷியல் 3 பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 64 வந்திருக்கா. சரி, ஓகே, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம் × 3 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு. இது மல்டிபிள் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கு பேரந்தசிஸ் கொடுத்துட்டு ரிட்டர்னுக்கு அப்புறம் இதில் நான் என்ன பண்ணுறேன், கம்மா ஸ்ட்ரிங்கில் வந்து 80 கம்மா இங்கே வந்து நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். கம்மா ஸோ 120ன்னு வச்சுப்போம். 120 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தாலுமே ரிட்டன் கீவேர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ தான் வந்து அது கன்சிடர் பண்ணோம். பட் இங்கே மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் லாஸ்ட் வேல்யூ எது இருக்கோ அது மட்டும்தான். இப்போ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை நான் கால் பண்ணுறேன். லாக் அந்த நியூ வேல் நான் கால் பண்ணேன் அப்படின்னா கடைசி என்ன இருக்குது, 120 வந்துருக்கா. ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா, இப்போ இதை நான் தூக்கிட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ ட்ரூ. சரி, அதே மாதிரி இதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த கியூபிக் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னா 80 தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த 80 வந்து நான் தூக்கிட்டேன் அப்படின்னா ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ 64. ஓகேவா, ஸோ ரிட்டர்ன் டைப்பில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஆப்ரேஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுனாலும் சரி, இன்னொரு ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்தாலும் சரி, எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணாது. ஏன்னா ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த டோட்டல் எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் ஆகிட்டு அந்த பிளாக்கை விட்டு வெளியே போயிடும். அதுதான் மெயின் ரிட்டர்ன் கீவேர்டோட பர்பஸ். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரிட்டர்ன் டைப்புன்றது என்னென்னா, நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் பார்க்குறோம்ல. ஸோ ஒரு நார்மல் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன்ற கீவேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்காம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து நான் ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நேம் 1 இதை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு லாகில் ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் டைப்புன்னு கொடுத்தா இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, கால் பண்ணால் நான் ரிட்டர்ன் டைப் வந்திருக்கா. ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இங்கே நான் வந்து ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா, ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. நோ ரிட்டர்ன்ற ஒரு வேரியபிள், நோ ரிட்டர்ன். இது நான் வந்து அப்படியே இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணேன் அப்படின்னா இப்போது
இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு console.logல ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கறனால, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கால் தானே, கால் பண்ணாலே இந்த பிளாக்குள்ளே போகுமா, அப்போ ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கன்சோலில் வந்து இந்த நோ ரிட்டர்ன்ற இந்த வேரியபிளை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிட்டர்ன் டைப் அன்டிஃபைன் வந்திருக்கா. ஸோ ஏன் அன்டிஃபைன் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ற அந்த கீவேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக நான் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஹோல்ட் பண்ணும். இப்போ வேறு ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ இதில் அசைன் ஆகுமா. பட் இங்கே நான் ரிட்டர்ன் கீவேர்டு கொடுக்கவே இல்லை. கொடுக்கல அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணாமல் அந்த வேரியபிளை கால் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வரும், அன்டிஃபைன் வருமா. டிஃபால்ட்டாக அசைன் ஆகிறது அன்டிஃபைன் அசைன் ஆகும். சேம் அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கால் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அந்த வேல்யூ அசைன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணாத பட்சத்தில் டிஃபால்ட் வேல்யூ என்னது, அன்டிஃபைன். ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு தான் எனக்கு என்ன பண்ணோம், அந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணும். அதனால தான் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கொடுக்காதனால டிஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிவிட்டு ரிட்டர்னில் வந்து அன்டிஃபைன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி தான் கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வேரியபிளுக்கு வந்து அன்டிஃபைன்ற வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சரியா, ரன் பண்ண அப்படின்னா அன்டிஃபைன். இப்போ இங்கே போய்ட்டு ரிட்டர்ன்ற கீவேர்டு கொடுத்து அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் 12 அப்படின்னு நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா இந்த நோ ரிட்டர்ன் இப்போ இந்த வேரியபிள் என்ன வேல்யூ அசைன் ஆகும்னா இந்த 12ன்ற வேல்யூ அசைன் ஆகும். 12 ஓகேவா. ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன் கால் பண்ண அப்படின்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கண்டிஷனல் லூப்பிங் அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நடக்கும். ரிட்டர்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டா அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுக்குறோனோ அந்த வேல்யூ தான் அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சரியா, அதுதான் ரிட்டர்னோட மெயின் யூஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கோப்புன்ற ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது, வேர் லெட் கான்ஸ்ட். இந்த மூணுத்துக்குமே வந்து ஸ்கோப்புன்றது வேரி ஆகும். பிளாக் ஸ்கோப்பா இல்லை குளோபல் ஸ்கோப்பா ஃபங்க்ஷன் ஸ்கோப்பா இந்த மாதிரி வேரி ஆகும். அதோட ஃபுல் இன்டெப்த் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம்.